முதலீடு தொடர்பாக தைலாபுரம் இல்லத்தில் பாஜக, பாமக தலைவர்கள் தனி அறையில் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்ணாமலை அளித்த ஒப்பந்தத்தை படித்து பார்த்த திரு ராமதாஸ் அவர்கள் சில சந்தேகங்களை எழுப்பியதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் சொல்ல கேட்கலாம். வணக்கம் கோபிநாத், என்ன காரணம்? முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலை பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க பாட்டாளி மக்கள் கட்சி நேற்று இரவு முடிவு செய்தது. இதன் அடிப்படையில இன்று காலை சரியாக காலைல 6:40 மணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்தாங்க. இவர்களை சந்திப்பதற்காக கோவையிலிருந்து பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் 2 பேரும் அதிகாலை புதுச்சேரியிலிருந்து தற்போது தைலாபுரம் தோட்டத்துக்கு காலை 6:40 வந்தாங்க. வந்து ராமதாஸ் மரியாதை நிமித்தமாக பாஜக மற்றும் பாமக பரஸ்பரமாக அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பேசினாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் காலை உணவு சாப்பிட்டு சற்று முன்னர் தேர்தல் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுவதற்காக படிவத்தை, அந்த அக்ரிமெண்ட்டை அண்ணாமலை அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வழங்கினாங்க. படித்து பார்த்த பாமக டாக்டர் ராமதாஸ் அந்த கையெழுத்து, அதாவது அதுல டைப் பண்ணிருந்த தொகுதிகள்ல ஏதோ சந்தேகம் இருந்தது. உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசரிடம் இந்த ஒப்பந்தத்தை காமிச்சு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாசன் சொல்ல, தனி அறைக்கு வர சொல்லி அருகில் இருக்கக்கூடிய தனி அறைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை, எல் முருகன் ஆகியோர் 2 பேரையும் அழைத்து கொண்டு தனி அறைக்கு போயிருக்காங்க. ஒப்பந்தத்துல என்னென்ன டைப் ஆயிருந்த தகவல் இது வரைக்கும் முழுமையா தெரிய வரல. நமக்கு கிடைத்த தகவல் படி மொத்தம் 10 தொகுதிகள் அவங்க பாமகவிற்கு ஒதுக்குவதாக தகவல் கிடைச்சது. பாத்தீங்கன்னா இதுல தோராயமா சொல்லக்கூடிய விஷயங்கள் தர்மபுரி, கடலூர், விழுப்புரம் தனி தொகுதி, சிதம்பரம் தனி தொகுதி, ஆரணி, அரக்கோணம், ஸ்ரீபெரும்புத்தூர், சேலம், மத்திய சென்னை, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் பகுதியில ஒரு தொகுதி. இந்த 10 தொகுதி என்பது நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல். உறுதியாக ஒப்பந்தம் கையெழுத்தாக மட்டும்தான் முழுமையாக தெரியவரும். இந்த ஒப்பந்தத்தை படித்து பார்த்த பாமக டாக்டர் ராமதாஸ் சில சந்தேகங்களை கேட்கிறாரு. உடனடியாக 4 பேரும் இப்போது தனி அறையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன அதுல படிச்சு பார்த்தாருன்னு தெரிய வரல. முழுமையாக வெளியே வந்து ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் மட்டும்தான் இந்த பாஜக பாமக கூட்டணியோட அடுத்த கட்ட நிலை உடனடியாக முடிச்சுட்டு அவங்க சேலம் போகணும். இதற்கு அவர்கள் தயாராகி வர தகவல் தான் இப்போ தகவலை பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.